சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து காரிய சித்தி தந்திரம், அதாவது நாம செய்யக்கூடிய எந்த வேலையையும் தடையில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்குரிய சூட்சும பயிற்சியான சரயோக பயிற்சியை காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம். அதுல முதல் நிலை பயிற்சி 49 தினங்கள். இந்த 49 தினங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 7 நாட்கள் அப்படிங்கிற விதிமுறையில 49 தினங்கள் பயிற்சி செஞ்சோம். அந்த பயிற்சியை எப்படி செஞ்சோம்னா, கால் விரல் இருந்து தலைப்பகுதி வரைக்கும் உடலின் புற அவயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவாசம் அப்படிங்கிற விதிமுறையில கிழமை, பயிற்சி செய்ய அமரக்கூடிய நேரம், அதை பொறுத்து சூரிய நாடியோ சந்திர நாடியோ பயிற்சி முறையா செஞ்சோம். இனி வரும் நாட்கள்லையும் இந்த காணொளி இதுல தொடர்ந்து இருக்கும்போது நீங்க என்னைக்கு காணொலியை பார்த்து பயிற்சியை ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலிருந்து 49 நாள் தொடர்ந்து பயிற்சி செய்யணும். முதல் நிலை பயிற்சி. இந்த 49 நாள் பயிற்சி செய்யும் போது ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால பயிற்சி செய்யறதுல தடை ஏற்பட்டா நீங்க எத்தனாவது நாள் நிறுத்தினீங்களோ, அதாவது இப்ப உதாரணத்துக்கு மணிப்பூரக ஆதாரத்திற்கு 7 நாள் பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மணிப்பூரத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா ஆதாரத்திற்குமே 7 நாள். ஒரு உதாரணத்துக்காக இங்க மணிப்பூரகம்னு சொல்றேன். மணிப்பூரகத்துக்கு ஒரு 3 நாள் பயிற்சி செஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவெளி வந்துருச்சு. திரும்பவும் பயிற்சி ஆரம்பிக்க போறீங்கன்னா மணிப்பூரகம் முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்னு பயிற்சி செய்யலாம். அதுக்காக ரொம்ப 6 மாச கேப்லாம் விடக்கூடாது. மிஞ்சி போனா 1 வாரம் இடைவெளி விடலாம். அதுக்கு மேல இடைவெளி விடக்கூடாது. ஏன்னா இந்த பயிற்சிக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. ஒரே விதிமுறை, பயிற்சி செய்ய அமரக்கூடிய நேரம், பயிற்சி செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய நாள், அதை பொறுத்து அந்த சூரிய நாடியா சந்திர நாடியாங்கிறத சரியா புரிஞ்சுட்டு நீங்க பயிற்சி செய்யணும். அந்த விவரங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காரிய சித்தி மந்திரம், அதாவது பிரணவ மந்திரம் தான் காரிய சித்தி மந்திரம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதையும் பயிற்சியா சொல்லி கொடுத்திருக்கேன். இது எல்லாம் பயிற்சி செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். அதுக்கடுத்து இந்த சரயோகத்துல 2ஆம் நிலை சந்திர நாடி சுத்தி அப்படிங்கிற பயிற்சியை தொடர்ந்து 7 தினங்கள் செய்யணும். இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்யும் போது உங்களுடைய மூளையின் கிரகிக்கும் பகுதி தூண்டப்படும். கிரகிக்கும் பகுதி தூண்டப்பட்டால் செய்கின்ற வேலையில் கவனம் இருக்கும். செய்கின்ற வேலையில் கவனம் இருக்கும்போது அமைதியாக இருப்பீர்கள். அமைதியாக இருப்பதால் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இரத்த ஓட்டம் சீராக இருப்பதால் இரவில் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். இது எல்லாமே சந்திரநாடி சுத்தி பயிற்சியின் மகிமை, பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஐயா, இந்த 49 நாள் 27 சுவாசம் செஞ்சுட்டேன். இனி இந்த 2ஆம் நிலை பயிற்சியை தொடங்கும் போதும் நான் அந்த 49 நாள் பயிற்சி செஞ்ச மாதிரியே செய்யணுமான்னா அது அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப இந்த சரயோக பயிற்சியை ஒரு சிகிச்சை முறையில நீங்க கத்துக்கிறீங்க. அதனால முதல் 49 நாள் பயிற்சியை முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 2ஆம் நிலையை மாத்திரம் 7 நாளைக்கு பண்ணணும். இப்ப நான் 2ஆம் நிலை பயிற்சியும் 7 நாள் முடிச்சாச்சு. அடுத்து 3ஆம் நிலை சூரிய நாடி சுத்தி. இந்த சூரிய நாடி சுத்தியில 3ஆம் நிலையில 3ஆவது நாள் நாம நாளைக்கு பயிற்சி செய்ய போறோம். இந்த சூரிய நாடி சுத்தியை எப்படி செய்யணும்னா, சந்திரநாடி சுத்தி பயிற்சி செஞ்ச மாதிரியே 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை செய்யணும். நீங்க 8 மணிக்கு செஞ்சீங்கன்னா அடுத்து 10 மணிக்கு, 10 மணிக்கு செஞ்சீங்கன்னா 12 மணிக்கு, 11 மணிக்கு செஞ்சீங்கன்னா அடுத்து 1 மணிக்கு, அப்படிங்கிற மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 7 முறை சுவாசத்தை மூக்கின் வலது துவாரத்தின் வழியாகவே உள்ளிழுத்து மூக்கின் வலது துவாரத்தின் வழியாகவே வெளியே விட வேண்டும். இதுதான் அடிப்படை விதிமுறை. இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை ஒரு நாளைக்கு நீங்க 6 முறை செஞ்சிருக்கணும். இது சிகிச்சை முறையில. மேலும் உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, நீங்க சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகணுங்கிறதுக்காக சாப்பிட்டு முடிச்ச உடனேயே, அதாவது காலை உணவு
எடுத்துக்கொண்ட உடனேயே கையை அலம்பினதுக்கு அப்புறம் 7 முறை சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும். அதே மாதிரி மதிய உணவு சாப்பிட்டு முடிச்ச உடனேயே கையை அலம்பின உடனேயே 7 முறை சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும். அதே மாதிரி இரவு உணவு சாப்பிட்டு முடிச்ச உடனே கையை அலம்பிட்டு 7 முறை சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அப்படின்னு. அப்ப இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சி ஒரு நாளைக்கு 9 முறை செஞ்சிருப்பீங்க. இப்ப 2 மணி நேர இடைவெளி வருமா அப்படின்னு பார்த்தா அந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல 2 மணி நேர இடைவெளி வராது. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். 9 முறை செய்யலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த நேரத்துல மாத்திரம் நீங்க 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற கணக்கீடை பத்தி நீங்க கவனத்துல கொண்டு பயிற்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. மற்ற நேரங்கள்ல செய்யும் போது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 7 முறை பயிற்சி செய்யணும். இந்த சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சியை செய்யும் போது மூளையின் கட்டளையிடும் பகுதி தூண்டப்படும். அந்த கட்டளையிடும் பகுதி தூண்டப்பட்டா என்ன ஆகும்னா, நீங்க சாப்பிட்ட உணவுல உள்ள அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன, அதை எந்தெந்த ஆர்கன் டைஜஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஆர்கனுக்கு தெரியும். இப்ப கார்போஹைட்ரேட்டை பர்ன் பண்றத பாங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒவ்வொரு மினரல்ஸ் ஒரு நியூட்ரிஷனை பர்ன் பண்ற சக்தி இருக்கு. இப்ப தைராய்டு, சலைவாய்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின்ஸை பர்ன் பண்ணும். அப்ப அது என்ன சொல்லும், நீங்க இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சி செஞ்ச உடனே இவர் விட்டமின்கள் அதிகமா சாப்பிட்டிருக்கார், அதனால சலைவாயே அதிகமாக ஊறுவாய் அப்படின்னு அதுக்கு கட்டளையை கொடுக்கும். இவர் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டிருக்கார், அதனால பாங்க்ரியாஸே அதிகமாக நீ சுரந்து அந்த உணவை செரிமானம் செய்வாய் அப்படின்னு சொல்லு. கொழுப்பே, கல்லீரலே, இவர் அதிகமாக கொழுப்புகள் சாப்பிட்டு இருக்கிறார், அதனால் அதனை செரிமானம் செய்ய தேவையான அளவு நீ செயல்படணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் தேவையான கட்டளைகளை அந்த மூளை பிறப்பிக்கும். அது ஏன் பிறப்பிக்குது, அது எப்படி பிறப்பிக்குது, அது எப்படி வாழ்க்கை முறையில செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் வாழ்வியல் யோகம் அப்படிங்கிற பகுதியில் நான் சொல்லியிருப்பேன். அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யும் போது என்னாகும், மூளையின் கட்டளையிடும் பகுதி தூண்டப்பட்டு சாப்பிட்ட உணவுகள் முழுமையாக செரிமானமாகும். அதனால உடல் எடை சீராகும். சர்க்கரை நோயின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். இந்த முழுமையா உணவு செரிமானமானதுனால உடல் இயங்க தேவையான அளவு சக்தி கிடைக்கும். உடல் இயங்க தேவையான அளவு சக்தி கிடைச்சதால சுறுசுறுப்பா இருப்போம். சுறுசுறுப்பா இருக்கிறதுனால பயப்பட மாட்டோம். அப்ப சூரிய நாடிக்கும் 4 விதமான பயன்கள் உள்ளது. சந்திர நாடிக்கு 4 விதமான பயன்கள். கவனம், மன அமைதி, சீரான இரத்த ஓட்டம், இரவில் ஆழ்ந்த உறக்கம். இது எல்லாம் சந்திர நாடிக்கு. சூரிய நாடிக்கு செரிமானம், உடல் இயங்க தேவையான அளவு சக்தி, சுறுசுறுப்பு, பயமின்மை. இந்த 4 விதமான பயன்களும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க நம்பிக்கையோட. கண்டிப்பா அந்த 4 விதமான பயன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப 3வது நாள் சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்முறையா பார்ப்போம். இடது கைய ஆதி முத்திரை, வலது கையோட 4வது விரல் ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறோம். மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுக்கிறோம். ஹம்னு மனசுல நினைச்சுட்டே மூச்சை வலது பக்கமே உள்ள இழுக்கணும். சோன்னு மனசுல நினைச்சுட்டே மூக்கோட வலது பக்கமே மூச்சை வெளியே விடணும். ஹம் சோ. சுவாதிஷ்டானம் தொப்புள் பகுதிகள். சோ. மணிப்பூரகம் மேல் வயிறு.
சோ அநாகதம் மார்பு பகுதிகள். ஹம் சோ விஷுத்தி கழுத்து பகுதிகள். ஹம் சோ ஆக்ஞா முகம் முழுவதும். ஹம் சோ சகசிராரம் தலைப்பகுதிகள். ஹம் சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும். காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். மேலும் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷனில் நீங்கள் மெம்பராக இணைந்து கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது. மெம்பராக இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து மெம்பராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் முழுமையாக கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிக உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று மேலும் நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது பயிற்சி மையத்தால் வழங்கப்படும் பயிற்சிகளை கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.